மாடிஃபையர்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டேட். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. ஒரு சர்க்கிள்குள்ள கேப்பிட்டல் எஃப் போட்டிருக்கும். இது டாலரன்ஸ் பாக்ஸ பொறுத்தவரை உங்களுக்கு டாலரன்ஸ் ஜோன்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். மத்தபடி எந்த ஒரு டேட்டாவும் கூட இது வந்து உங்களுக்கு ரிலேட்டிவா இருக்காது. இப்போ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனா இருக்கட்டும், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனா இருக்கட்டும், ஜியாமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ பொறுத்தவரை நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸிமம் வந்து பொசிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாரி மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்ட்ரெய்ட்னஸ், ஃபிளாட்னஸ், பெர்பெண்டிகுலாரிட்டி அந்த மாரி சிம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாரி இந்த ஃப்ரீ ஸ்டேட் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட ப்ரொஃபைலுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ண போறோம். இந்த ஃப்ரீ ஸ்டேட் மாடிஃபையர் எதுக்கு யூஸ் ஆகுது GDNTல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிட் பாடி இல்லாம அல்லது ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டேட் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பார்ட்டா இருக்கட்டும், ஆர் பிளாஸ்டிக் காம்போனன்ட்டா இருக்கட்டும், ஆர் ஒரு சீலா இருக்கட்டும். இந்த மாரி ஒரு இம்ப்ராப்பர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆர் ஒரு ரிஜிட் பாடி இல்லாம ஒரு வார்ப் ஆகக்கூடிய, வளையக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஸ்டேட் கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஓரிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபிட் பண்ணும்போது அது சர்க்கிளா இருக்கும். ஆனா நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது அது வார்ப் பெண்ட் ஆகுற மாரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும். இந்த மாரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டேட்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மாரி ஒரு வார்ப் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து ஒரு இன்ஸ்பெக்டருமே மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஆர் ஒரு ஃப்ளாட்டாவோ, ஸ்ட்ரெய்ட்டாவோ வச்சோ அப்ளை பண்ணக்கூடாது. அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அத அப்படியே மெஷர் பண்ணணுமே தவிர, அதுல எந்த ஒரு மாடிஃபையுமே பண்ணக்கூடாது. இந்த மாரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஃபீச்சருக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஸ்டேட்ங்கிற ஒரு மாடிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிளாம்போட இமேஜ். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சைடுமே வந்து போல்ட் போட்டு நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணிரலாம். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எதுவுமே உங்களுக்கு ஆக்ட் ஆகாது. இந்த மாரி இம்ப்ராப்பர் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆர் வார்ப் ஆகக்கூடிய, பெண்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஸ்டேட்ங்கிற ஒரு மாடிஃபையர் வந்து யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபைல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ், ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன் 2ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ப்ரொஃபைல்னா என்ன ஒரு ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக். நம்ம வந்து GDNTல ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்னா என்னென்ன பார்த்திருக்கோம்? ஸ்ட்ரெய்ட்னஸ் பார்த்திருக்கோம், ஃபிளாட்னஸ் பார்த்திருக்கோம், சர்குலாரிட்டி பார்த்திருக்கோம். இந்த மாரி சிம்பிளா யூஸ் பண்றோம். இந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப்ப வந்து மெஷர் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த ஃப்ரீ ஸ்டேட் கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்த மெட்டீரியல் தான் முக்கியம். ரப்பர் மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியல், பெண்ட் ஆகக்கூடிய சீலு, ஓரிங் இந்த மாரி ரிஜிட் பாடியா இல்லாம வார்பா அல்லது ஃப்ளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ராப்பர் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டேட் அப்ளை பண்ணிக்கலாம்.